இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. போர் நினைவகத்தில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் புத்தகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுடைய எண்ணத்தை நாட்டு மக்களின் சார்பாக பதிவு செய்வார். இந்த வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் தன்னுடைய கருத்துக்களை இங்க இருக்கக்கூடிய டிஜிட்டல் புத்தகத்தில் பதிவு செய்து கர்த்தவிய பாதைக்கு கிளம்பி செல்வார். அங்கேதான் குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் அரங்கேறுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய வைபவம் இது. இந்த வைபவங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நடைமுறை அப்படிங்கிறது 2020க்கு முன்பாக இந்தியா கேட் பகுதியிலேயே அதற்கு கீழேயே நடக்கும். அதற்கு பிறகு இந்த ஒரு போர் நினைவகம் எழுப்பப்பட்ட பிறகு இந்த வென்யூ மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சம்பிரதாயம் அப்படிங்கிறது தொடரக்கூடிய ஒரு முறையாக ஒவ்வொரு ஆண்டும் வீரர்களுக்கு வணக்கம் வைத்த பிறகே இந்த நாடு தன்னுடைய குடியரசு தின விழாவை கொண்டாடுகிறது. அந்த வீரமும் தியாகமும் அவ்வளவு போற்றத்தக்கது என்பதை குறிக்கக்கூடிய வைபவம் தான் இது. பிரதமர் நரேந்திர மோடி அங்கே அமைந்திருக்கக்கூடிய டிஜிட்டல் புத்தகத்தில் கையொப்பமிடுவார், தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வார். அதற்கு பிறகு குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள புறப்படுவார். இந்த குடியரசு தின விழா என்பது இந்த நாட்டுக்கு விடுதலை நாள் எவ்வளவு முக்கியமோ அது போல இந்த குடியரசு தினம் அப்படிங்கிறது அவ்வளவு மகோன்னதமானது. ஏனென்றால் இந்த தினத்தில் தான் இந்த நாடு ஒரு குடியரசு நாடு, ஒரு குடிமகனை தன்னுடைய தலைவனாக கொண்ட அரசமைப்பு கொண்ட நாடு என்று நாம் பிரகடனப்படுத்தி கொண்ட தினம். நான் குறிப்பிட்டது போல அங்க இருக்கக்கூடிய போர் நினைவகத்தில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் புத்தகத்தில் நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக அரசு தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எண்ணங்களை பதிவு செய்து கையொப்பமிடுகிறார். Words of reverence, words of powerful feelings fill our hearts with something that is far bigger than us. We bow our heads in respect but stand tall with pride. இதற்கு பிறகு காட்சிகள் நமக்கு ராஷ்டிரபதி பவனிலிருந்து வரும். குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து இன்னும் சில நொடிகள்ல குடியரசு தலைவர் தன்னுடைய பாதுகாப்பு படை சூழ கம்பீரமாக நடந்து வருவார். உடன் சிறப்பு விருந்தினர்களும் வருவார்கள். பிரதமர் நரேந்திர மோடி போர் நினைவகத்தில் எண்ணற்ற வீரர்களுக்கு, நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு அங்கிருந்து விடைபெற்று செல்லக்கூடிய காட்சி. சிடிஎஸ் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் மற்றும் முப்படைகளை சேர்ந்த தளபதிகள் பிரதமர் நரேந்திர மோடியை வழி அனுப்புகிறார்கள். They live to serve and served to. பிரதமர் நரேந்திர மோடி இங்கிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய இடம் கர்த்தவிய பாதையில் அமைந்திருக்கக்கூடிய சல்யூட்டிங் பேஸ். அங்கேதான் குடியரசுத் தலைவர், சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் வந்து பிரதமரும் வந்து குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் அரங்கேறும். பிரதமர் நரேந்திர மோடி போர் நினைவகத்திலிருந்து விடைபெற்று செல்ல அவரை வழி அனுப்பி வைக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.